ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி தேர்ஸ்டே விலாக் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே மறுநாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தேர்ஸ்டே கொஞ்சம் வேலைகள் அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் செஞ்ச சின்ன சின்ன வேலைகளை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் டிஃபன் முடித்ததுக்கப்புறம் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டிஃபன் முடித்ததுக்கப்புறமா இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, வியாழக்கிழமைங்கிறதுனால அடுத்து விநாயகர் சதுர்த்தி வேறு வருது. ஸோ இப்போயே விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லி ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நல்லா சூடாக இஞ்சி டீ போட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி ஃபுல்லாக எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரம் கழுவுறதை விட எப்பயுமே எடுத்து வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை பிடிக்காம தான் செய்வேன், வேறு வழி இல்லையே. அதே மாதிரி தான் துணி துவைச்சல கூட செஞ்சிடலாம், மடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். மார்னிங்கே எண்ணெய் பாட்டிலை லிக்விட் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, இது எப்படியும் 10 டேஸ்க்கு ஒன்ஸாவது நான் விளக்கிடுவேன். ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்குது. இல்லைனா எண்ணெய் பிசுக்காக இருந்தால் ரொம்ப நாள் கழித்து கழுவுறப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு அது கழுவ வேண்டியதாக இருக்கும். இது இப்படி அடிக்கடி கழுவுறதுனால எனக்கு ஈஸியாகவே இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையல் எப்பயுமே வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அரிசி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைப்பேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அரிசியை ஊற வச்சுட்டேன். காய் சேமங்கிழங்கு சாப்ஸ் தான் போட போகிறேன். ஸோ அதுக்காக சேமங்கிழையும் ஸ்டவ்வில் வச்சு விட்டுட்டேன். பாசிப்பருப்பு தான் இன்றைக்கி கடைய போகிறேன். நாங்கள் அதிகமாக அடிக்கடி இது செய்வோம். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வெள்ளைப்பூடு, தக்காளி, மஞ்சள் போட்டு அப்படியே ஸ்டவ்வை வச்சு விட்டுற வேண்டியதான். இது நல்லா ஓரளவு வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். இந்த சைடில் சேமங்கிழங்கு வெந்துருச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு தோல் உரித்து நல்லா நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை எதுவுமே செய்ய போகிறதில்ல, ரொம்ப சிம்பிள் தான். சிக்கன் 65 மசாலா இதில் ஸ்ப்ரெட் பண்ணிட போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துக்க போகிறேன். அதில் இந்த பிரீத்தி 65 பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்போயுமே நாங்கள் சிக்கனுக்கும் அதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நல்லா போட்டு நல்லா அந்த ஈரப்பதமாக இருக்கிறனால நல்லா அது ஒட்டிக்கும். ஸோ ஃபுல்லாக போட்டு பெரட்டி எடுத்துட்டேன். இப்போ பாசிப்பருப்பும் வெந்துருச்சு. அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து அப்படியே அதில் கொட்டிக்க வேண்டியதான். கொட்டிட்டு அப்படியே அதை கடைஞ்சிடணும். சாதமும் வெந்துருச்சு, அதையும் வடித்து வச்சுட்டேன். சேமங்கிழங்கு எனக்கு 3 தான் இருந்துச்சு. ஸோ இருந்த காயை வேக வச்சுட்டு அதை சாப்ஸ் போடுறதுனால அது பத்தாது. ஸோ அதனால் முட்டையும் வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சைடில் வெங்காயம், தக்காளியை வதங்க விட்டுட்டு இந்த பக்கம் சேமங்கிழங்கையும் போட்டு எடுத்துக்கிட்டே சைட் பை சைடாக அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி வதங்கவும் முட்டையும் வறுத்து எடுத்துட்டேன். இது வறுக்கிற நேரத்துலேயே நம்மளுக்கு சேமங்கிழங்கும் வெந்துடும். ஸோ அதையும் எடுத்துட்டோம்னா அப்படியே சாப்பிட வேண்டிய வேலை தான். நல்லா முட்டையில் லாஸ்ட்டாக பெப்பரை எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ரொம்ப தூக்கலாகவே போட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முட்டை ஸ்மெல் வராது. ஸோ முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேமங்கிழங்கு சாப்ஸும் சைடில் எடுத்து வச்சுட்டே தான் இருக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக உருளைக்கிழங்கை அதிகமாக நம்ம வச்சு செய்கிறதுக்கு இந்த மாதிரி வேற கிழங்கு, சேமங்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி இதை இந்த மாதிரி வச்சு செய்யலாம். இதுக்கப்புறம் சமையலை முடிச்சாச்சு. சமையலை முடித்த கையோட சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா அடுத்து வீடு க்ளீனிங் ஒர்க்கு தான் இருக்குது. அதனாலேயே சமையலை வேகமாக 1 மணிக்கெலாம் லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சுட சுட சாதத்தோட பருப்பு ஊற்றி அதில் நெய் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வீடு ஃபுல்லாக ஷோகேஸ் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். வீடை அடுத்து பெருக்க வேண்டியதான். ஃபுல்லாக இன்றைக்கி நான் மாப் போடலை. விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால ஒரே தான் சண்டே மாப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு பூஜை ரூமை மட்டும் மாப் போட்டு விட போகிறேன். ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்போ திருப்பி பூஜை ரூமை மாப் போட்டு விட்டுருவேன். வீடு கிளீனிங்கை இன்றைக்கே முடிச்சிட்டா விநாயகர் சதுர்த்திக்கு மொதல் நாள் நம்மளுக்கு வேலைகள் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனாலேயே வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாப் மட்டும் போடலை. ஆனால் பூஜை அறையாவது மாப் போட்டுருவோன்ட்டு தான் ஃபுல்லாக பூஜை ரூமை மட்டும் மாப் போட்டு விட்டுட்டேன். என்ன தான் நம்ம டெய்லி வீட்டை பெருக்கி வச்சு இது பண்ணாலும் அந்த வீடு க்ளீன் பண்ணி இது பண்ணுறப்ப மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெஷ்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தோன்னே அதுவே எனக்கு வீடு ஃபுல்லாக மாப் போட்ட மாதிரி இருந்துச்சு.
பொதுவாக எல்லாருக்கும் போகிற மாதிரி எனக்கும் கொஞ்சம் வியாழக்கிழமை பிஸியாகவே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.